சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4ல ஹேமித்ரா, ஸ்ரீமதி, யோகஸ்ரீ, தினேஷ், அபினேஷ், மகதி என 6 போட்டியாளர்கள் இறுதிப் போட்டியில் மோதிருந்தாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். இறுதிப் போட்டியில் மோதினதுக்கு அப்புறமா முடிவில் நம்ம சீசனோட வெற்றியாளராக யார் அறிவிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். மெல்லிசை இளவரசர் திவ்னேஷ் தான் அறிவிக்கப்பட்டார். அவருக்கு 10 லட்சம் மதிப்பான பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. முதல் ரன்னரப்பாக நம்ம யோகஸ்ரீ குட்டி செலக்ட் ஆனாங்க. 2வது ரன்னராக ஹேமித்ரா தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. திவ்னேஷுக்கு மெல்லிசை இளவரசன்ற விருதை வழங்கி ஜி தமிழ் கௌரவித்தது. அர்ச்சனா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. இந்த நிலையில் நம்மளுக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, நம்ம ஜி தமிழோட சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஆரம்பிக்க போகிறாங்க. மக்களே, நம்ம ரொம்பவும் ஆவலோட எதிர்பார்த்த புதுசாக சீசன் 5 ஆரம்பிக்க போகிறாங்க. லிட்டில் சாம்ப் சீசன் 5 யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீசன் 5ஓட ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. அதை பற்றின அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் ஜி தமிழ் கொடுத்துருக்காங்க. சீசன் 5ஓட ஆடிஷன், ஃபர்ஸ்ட் ஆடிஷன் திருவண்ணாமலையில் தான் ஆரம்பிக்கிறாங்க. 4 வயசுலேருந்து 14 வயசு வரை இருக்கிற குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆடிஷன் ரொம்பவுமே க்யூட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோட சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5க்காக வெயிட் பண்ணுறோம். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.